அனைவருக்கும் வணக்கம். ஈஸி லெக்சர் சேனல் உங்களை மிகவும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இதுக்கு முந்தைய வீடியோவில் எலக்ட்ரிக்கல் அனாலாகஸ் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம் பார்த்தோம். அதாவது ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டமை எப்படி ஒரு எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக ரீப்ளேஸ் பண்ணச்சில் ரெப்ரசன்ட் பண்ணச்சில் எந்த மாதிரியான காம்பனன்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் பார்ப்போம். ஒரு மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷனல் சிஸ்டமை எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணச்சில் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இதில் வந்து நம்ம ரெண்டு மெத்தட்லேயுமே பார்ப்போம். அதாவது ஒரு ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் ஈக்குவலண்ட்டையும் பார்ப்போம், ஒரு ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் ஈக்குவலண்ட்டையும் பார்ப்போம். ஓகே, ஸோ எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டில் ஃபோர்ஸ் வோல்டேஜ் ஈக்குவலண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷனல் சிஸ்டம், ஃபோர்ஸ் கரண்ட் ஈக்குவலண்ட் ஆஃப் மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷனல் சிஸ்டம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஈஸி லெக்சர் அப்படிங்கிற எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறாங்க. ரைட் தி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் கவர்னிங் தி மெக்கானிக்கல் சிஸ்டம் ஷோன் இன் ஃபிகர். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டம் இங்கே இருக்குது. Then draw the force voltage and force current electrical analogous circuits and verify by writing mesh and node equations அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ இங்கே என்னென்னா ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க. இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை நம்ம எலக்ட்ரிக்கல் சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை ஃபோர்ஸ் வோல்டேஜ்லேயும் ரெப்ரசன்ட் பண்ணணும், தென் ஃபோர்ஸ் கரண்ட்லேயும் பார்க்கணும். ஃபோர்ஸ் வோல்டேஜில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணோன்னா நம்ம எந்த மாதிரியான ஈக்குவேஷன்ஸ் வரும்னா நமக்கு கிடைக்கிறது மெஷ் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இதே இது ஃபோர்ஸ் கரண்ட் யூஸ் பண்ணச்சில் நமக்கு நோட் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ மறுபடியும் சொல்லிடுறேன். ஃபோர்ஸ் வோல்டேஜ் ஈக்குவலண்ட்டில் நம்ம இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன லா அப்ளை பண்ணுவோம்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா அப்ளை பண்ணுவோம். நமக்கு கிடைக்கிறது மெஷ் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி ஃபோர்ஸ் கரண்ட் எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் சர்க்யூட்டாக இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுல நம்ம என்ன லா அப்ளை பண்ணோம்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ணுவோம். நமக்கு கிடைக்கிறது நோட் ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்ப்போம். மொத்தம் எத்தனை மாஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா ரெண்டு மாஸ் இருக்குது. அதாவது ரெண்டு பாடி இருக்குது. M1ங்கிறது ஒரு பாடி, M2ங்கிறது இன்னொரு பாடி, இப்படி ரெண்டு பாடி இருக்குது. ஓகே, ஸோ ரெண்டு பாடி இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வோல்டேஜ் ஈக்குவேஷனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணச்சில் ரெண்டு லூப் இருக்கும். இதே இது ஃபோர்ஸ் கரண்ட்டில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணச்சில் எலக்ட்ரிக்கல் அனாலாகஸில் ஃபோர்ஸ் கரண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணோன்னா நமக்கு ரெண்டு நோடு இருக்கும். நல்லா கவனிச்சிங்க. ஃபோர்ஸ் வோல்டேஜில் இங்கே ரெண்டு பாடி இருக்கிறதுனால மெக்கானிக்கல் சிஸ்டமில் ரெண்டு பாடி ரெண்டு மாஸ் இருக்கிறதுனால ஃபோர்ஸ் வோல்டேஜில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணச்சில் ரெண்டு லூப் இருக்கும். இதே இது ஃபோர்ஸ் கரண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணச்சில் நமக்கு ரெண்டு நோடு இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு பேசிக்கான விஷயம். ஓகே, ஸோ லூப்னா என்ன, ஃபோர்ஸ் வோல்டேஜ் இல்லை நமக்கு ரெண்டு லூப் இருக்கும். அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணோம்னா கிர்ச்சாஃப் வோல்டேஜில் அப்ளை பண்ணோம். கிர்ச்சாஃப் வோல்டேஜில் என்ன ஒரு லூப்பில் இருக்கக்கூடிய எல்லா வோல்டேஜும் இன்னும் ஜீரோ இருக்கும். ஓகே, ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு லூப்பில் என்னெல்லாம் காம்பனண்ட் இருக்கோ அந்த காம்பனண்ட்டுக்கு அக்ராஸாக என்னெல்லாம் வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் ஜீரோ. ஓகே, இதே இது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் என்ன இருக்குன்னா ஒரு நோடில், ஓகே இது ஒரு லூப்பில் கிடையாது, ஒரு நோடில் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணிச்சு நம்ம நோடுக்கு அப்ளை பண்ணுவோம். ஒரு நோடில் அந்த நோடை நோக்கி பாயக்கூடிய கரண்ட்டும் அந்த நோட்லேருந்து வெளியே வர்ற கரண்ட்டும் ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அதாவது அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட் in a node is 0. ஓகே, ஸோ ஒரு நோடில் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட், அதாவது உள்ளே வர்றதெல்லாம் நம்ம பாசிட்டிவ் சைனில் போட்டு வெளியே போகிறதெல்லாம் அந்த நோடை விட்டு வெளியே போகிற கரண்ட் எல்லாம் நெகட்டிவ் சைனில் போட்டோம்னா ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது ஜீரோவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம். ஸோ நல்லா கவனிச்சிங்க. ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனாலாகஸ் சர்க்யூட்டில் இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுல இங்கே இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமில் ரெண்டு பாடி இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு லூப் இருக்கும். இதே இது ஃபோர்ஸ் கரண்ட் அனாலாகஸ் சர்க்யூட்டை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணிச்சுல இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமில் ரெண்டு பாடி இருக்கிறதுனால நமக்கு ரெண்டு நோடு இருக்கும். ஓகே, ஸோ எத்தனை பாடி இருக்கோ அத்தனை லூப்பும் எத்தனை பாடி இருக்கோ அத்தனை நோடு இருக்கும். இதில் இப்போது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அதாவது ஃபோர்ஸ் வோல்டேஜில் ரெப்ரசன்ட் பண்ணிச்சில் எத்தனை பாடி இருக்கோ அத்தனை லூப் இருக்கும். ஃபோர்ஸ் கரண்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணிச்சில் எத்தனை பாடி இருக்கோ அத்தனை நோடு இருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான விஷயம். இந்த இதில் விஷயம் இதில் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா இதுக்கு கம்ப்ளீட்டாக ஈஸியாக போட்டுடலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் எப்படி டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்ப்போம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே நமக்கு தேவையான நாலேஜ் இருக்குது. ஓகே,
நம்ம இது வரைக்கும் பார்த்தது மெக்கானிக்கல் ட்ரான்ஸ்லேஷனல் சிஸ்டமாக இருக்கட்டும், ரொட்டேஷனல் சிஸ்டமாக இருக்கட்டும், நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா அதோட அவுட்புட், நம்ம ஒரு இன்புட் வந்து ஃபோர்ஸ் கொடுக்குறோம், அவுட்புட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக கன்சிடர் பண்ணி நம்ம ஈக்குவேஷன்ஸ் பார்த்துருக்குறோம். இங்கே நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கன்சிடர் பண்ணுறதில்ல, வெலாசிட்டியை ஒரு அவுட்புட்டாக கன்சிடர் பண்ண போகிறோம். அஃப்கோர்ஸ் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குச்சுல அதில் அவுட்புட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் இருக்குது, வெலாசிட்டியும் இருக்குது. ஓகே, ஸோ வெலாசிட்டிக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தான் வெலாசிட்டி. ஓகே, ஸோ வெலாசிட்டிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டிவைடட் பை டைம். ஓகே, எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை வெலாசிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணுச்சுல எக்ஸ் பை டின்னு ரெப்ரசென்ட் பண்ணும். இங்கே நம்ம மெக்கானிக்கல் சிஸ்டமில் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம்ங்கிறதுனால நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறோம்னா dx டிவைடட் பை டிடியை வெலாசிட்டின்னு வச்சுக்கிறோம். ஓகே, ஸோ இது வெலாசிட்டி ஈக்குவல் டு dx டிவைடட் பை dt. ஓகே, இந்த நாலேஜோடு நம்ம இப்போ இதை ப்ரொசீட் பண்ண போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட்டு மாஸ் m1க்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். இதில் இந்த மாஸ் m1ல என்னெல்லாம் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னா நம்ம இன்புட் ஃபோர்ஸ் ஒன்று கொடுக்குறோம் f(t). ஓகே, நமக்கு அவுட்புட் டிஸ்பிளேஸ்மெண்ட் x1ம் வெலாசிட்டி v1ம் கிடைக்குது. ஓகே, வேறு என்னெல்லாம் அப்போசிங் ஃபோர்ஸ் இதில் நடக்கும் அப்படின்னா இந்த மாஸ்னாலே ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் நடக்கும். ஓகே, தென் அந்த அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா ஆக்சலரேஷனுக்கு டைரெக்டாக ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அப்புறம் வேறு என்னெல்லாம் இருக்குன்னா ஒரு டேஷ்பாட் இருக்குது, b1ங்கிற டேஷ்பாட் இருக்குது, b12 அப்படிங்கிற இன்னொரு டேஷ்பாட் இருக்குது. இந்த b12 டேஷ்பாட்டுக்கு வந்து காமன் ஃபார் போத் m1 அண்ட் m2, m1க்கும் m2க்கும் காமனாக இருக்குது. அடுத்தது ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, k1 அப்படிங்கிற ஸ்ப்ரிங் இருக்குது. இப்போ டேஷ்பாட்டை பொறுத்த வரைக்கும் டேஷ்பாட் கொடுக்கக்கூடிய அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. ஓகே, அதே இது ஸ்ப்ரிங் கொடுக்கக்கூடிய அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே நமக்கு ஏற்கனவே தெரியும். இதை வச்சு நம்ம வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். ஓகே, ஸோ ஃபார் மாஸ் m1 என்னெல்லாம் ஃபோர்ஸ் இருக்குது அப்படின்னா இது அப்ளைட் ஃபோர்ஸ், f(t)ங்கிறது அப்ளைட் ஃபோர்ஸ், f(m1)ங்கிறது ஃபோர்ஸ் டியூ டு மாஸ் m1, f(b1)ங்கிறது ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட் b1, f(b12)ங்கிறது ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட் b12. இது வந்து காமனாக இருக்கு இல்லையா அந்த டேஷ்பாட். அடுத்தது ஸ்ப்ரிங் f(k1), அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங் வந்து f(k1). இந்த k1ங்கிற ஸ்ப்ரிங்கும் காமன் டு போத் மாஸ் m1 அண்ட் m2. ஓகே, ஸோ இப்போது அப்போசிங் சம் ஆஃப் ஆல் த அப்போசிங் ஃபோர்ஸ், என்னெல்லாம் அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கோ அது எல்லாமே ஆட் பண்ணோம்னா அதுக்கு எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த இன்புட் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ f(m1) + f(b1) + f(b12) + f(k1) = f(t). ஓகே, இப்போ அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு மாஸ் m1 எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி. அப்போ அதை வந்து நம்ம dv/dtன்னு எழுதுவோம். ஓகே, ஸோ m1 × dv1/dt. அடுத்தது அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட், இது எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. அப்போ நம்ம இதை எப்படி எழுதணும்னா b1 × v1. அதே மாதிரி b12ங்கிறது அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட் b12, இது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வெலாசிட்டி. இந்த b12ங்கிறது காமன் ஃபார் போத் மாஸ் m1 அண்ட் m2. அப்போ மாஸ் m1ஓட வெலாசிட்டி v1, மாஸ் m2ஓட வெலாசிட்டி v2. நம்ம இப்போ வந்து m1ங்கிற மாஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால v1 மைனஸ் v2க்கு அந்த டிஃப்ரென்ஸை எழுதணும், v1 மைனஸ் v2ன்னு எழுதணும், v2 மைனஸ் v1 எழுதிடக்கூடாது. ஓகே, ஸோ v12 இன்ட்டு இது ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் v12 இன்ட்டு v1 மைனஸ் v2. அடுத்தது ஸ்ப்ரிங் k1, அதோட அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா ஒரு ஸ்ப்ரிங்கால் ஏற்படக்கூடிய அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஆனால் நம்ம இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் x1ங்கிறத டேரெக்டாக எடுக்கலை, நம்ம அதை வெலாசிட்டியில் தான் ரெப்ரசென்ட் பண்ணோம். ஓகே, எப்படி வெலாசிட்டி வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ, அதாவது வெலாசிட்டியை நம்ம எப்படி எழுதுவோம், v = dx/dt. ஓகே, இப்படி எழுதுகிறோம் இல்லையா. இதே இது டிஸ்பிளேஸ்மெண்ட் எழுதுச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா வெலாசிட்டியை இன்டெகிரேட் பண்ணுறோம், x = இன்டெகிரேஷன் ஆஃப் v dt. ஓகே, ஸோ இப்படி இன்டெகிரேட் பண்ணோன்னா நமக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஓகே, இங்கே எக்ஸுங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட், விங்கிறது வெலாசிட்டி. நம்ம இந்த ஈக்குவேஷனை வெலாசிட்டியால் தான் ரெப்ரசென்ட் பண்ணணும். அதனால் அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங் k வந்து எப்படி இருக்குது அப்படின்னா இந்த kங்கிற ஸ்ப்ரிங், அதாவது k1ங்கிற ஸ்ப்ரிங் வந்து காமன் டு போத் m1 அண்ட் m2 அப்படிங்கிறதுனால நமக்கு எப்படி எழுதணும்னா
k1 into integration of v1 minus v2 into dt. ஓகே, ஸோ v1 ங்கிறது மாஸ் m1 ஓட வெலாசிட்டி, v2 ங்கிறது மாஸ் m2 ஓட வெலாசிட்டி. இந்த k1 ங்கிற ஸ்ப்ரிங் வந்து m1 க்கு m2 க்கு நடுவில் இருக்க ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணியிருக்கு. ஸோ v1 minus v2 into dt நீ எழுதிரும் ஈக்குவல் டு டோட்டல் அப்ளைட் ஃபோர்ஸ் f of t. ஓகே, ஸோ இது வந்து இந்த மெக்கானிக்கல் சிஸ்டம் m1 ஓட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ மெக்கானிக்கல் சிஸ்டமோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்ல m1 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இதே மாதிரி நம்ம m2க்குள்ள டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் பார்க்கணும். ஸோ மறுபடியும் டயக்ராம் எடுக்கிறேன். m2ல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா என்னெல்லாம் இதில் வந்து எதுவும் நம்ம இன்புட் ஃபோர்ஸ் கொடுக்கல, எதுவுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணலை. மற்றபடி அப்போசிங் ஃபோர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா டியூ டு அதோட மாஸாலே ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும். தென் டேஷ்பாட் b2ஆல் ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும். b12 அப்படிங்கிற ஒரு டேஷ்பாட்டால் அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும். இந்த b12ங்கிறது காமன் டு போத் m1 அண்ட் m2. ஆனால் அந்த b2ங்கிற டேஷ்பாட் வந்து m2ங்கிற மாஸ் கிட்ட மட்டும்தான் அட்டாச் ஆகிருக்கு. அதே மாதிரி ஸ்ப்ரிங் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா k2ங்கிற ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அது வந்து m2 கிட்ட மட்டும் அட்டாச் ஆகிருக்கு. அதே இது k1ங்கிற ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அது வந்து m1 கிட்டே அட்டாச் ஆகிருக்கு, m2 கிட்டே அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த k1 k2 இந்த ரெண்டு ஸ்ப்ரிங்குமே ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் கொடுக்கும். இப்போ இதில் வந்து எதுவுமே அப்ளைடு ஃபோர்ஸ் கொடுக்காதனால இந்த டோட்டல் அப்போசிங் ஃபோர்ஸோட சம் என்ன இருக்கும் அப்படின்னா 0 இருக்கும். ஓகே, இதை தான் நம்ம வந்து ஃபோர்ஸ் பேலன்ஸ் ஈக்குவேஷனில் பார்க்க போகிறோம் ஃபார் மாஸ் m2. ஓகே, ஸோ எதுவுமே ஃபோர்ஸ் அப்ளை பண்ணல. அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு மாஸ் m2, அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட் b2, அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட் b12 which is common to both mass m1 and m2, அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங் k2, அது வந்து மாஸ் m2க்கு மாத்திரமே. அதே மாதிரி அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு ஸ்ப்ரிங் k1 which is common to both m1 and m2. ஓகே, இப்போ இந்த அப்போசிங் ஃபோர்ஸஸ் எல்லாமே இந்த ஃபோர்ஸஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணோன்னா நமக்கு 0 கிடைக்கும், ஏன்னா நம்ம எந்த ஃபோர்ஸுமே அப்ளை பண்ணலை. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு மாஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதே மாதிரி அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு வெலாசிட்டி. ஸோ இங்கே வெலாசிட்டிங்கிறதுனால b2ங்கிற டேஷ்பாட் வந்து v2க்கு m2க்கு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நம்ம v2ஆல் மட்டும் ரெப்ரசென்ட் பண்ணுறோம், b2 into v2. இதே b12ங்கிற டேஷ்பாட் வந்து m1 m2 ரெண்டுத்துக்குமே காமன். ஸோ v2 மைனஸ் v1 அப்படின்னு நம்ம அதோட அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த வெலாசிட்டிஸ் ஆஃப் m1 and m2. ஓகே, ஸோ m1 and m2 கூட வெலாசிட்டியோட டிஃப்ரென்ஸுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கிறதுனால நம்ம இங்கே m2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால அதோட வெலாசிட்டியை பாசிட்டிவாக வச்சுக்கிறோம், m1ஓட வெலாசிட்டியை நெகட்டிவாக வச்சுக்கிறோம். அதனால v2 மைனஸ் v1 போட்டிருக்கிறோம். அதே மாதிரி இப்போ ஸ்ப்ரிங்கு இருக்குது, k2 வந்து மாஸ் m2 கூட மட்டும் அட்டாச் ஆகிருக்கு. ஸோ அதோட அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே நம்ம வெலாசிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு பதில் இன்டெகிரேஷன் ஆஃப் வெலாசிட்டியில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். அதனால தான் இன்டெகிரேஷன் ஆஃப் v2 into dt கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு k1 வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் தான். ஆனால் இங்கே என்ன டிஸ்பிளேஸ்மெண்ட்னா k1ங்கிறது காமன் ஃபார் போத் மாஸ் m1 and m2ங்கிறதுனால ரெண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ரெண்டோட டிஸ்பிளேஸ்மெண்ட்டோட டிஃப்ரென்ஸுக்கும் ப்ரொபோஷனலாக இருக்கணும். ஸோ இங்கே வந்து டிஃப்ரென்ஸ் அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் பதில் நம்ம வெலாசிட்டியில் ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால இன்டெகிரேஷன் ஆஃப் வெலாசிட்டியில் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம். k1 into இன்டெகிரேஷன் ஆஃப் v2 மைனஸ் v1 into dt ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனும், இந்த ஈக்குவேஷன்லாம் நம்ம இதுக்கு முந்தின ஸ்லைடில் பார்த்த இந்த ஈக்குவேஷனும் தென் m2க்கான இந்த ஈக்குவேஷனும் தான் இந்த என்டையர் சிஸ்டமையும், ஓகே, கொஸ்டினில் கொடுத்த அந்த என்டையர் சிஸ்டமையும் ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். நமக்கு இப்போ 2 மாஸ் இருக்கிறதுனால நமக்கு 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்கு. இப்போ இதை வந்து ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்டில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்டில் ரெப்ரசென்ட் பண்ணோம்னா நம்ம வந்து லூப்பில், ஓகே, 2 மாஸ் இருக்கிறதுனால நமக்கு 2 லூப் இருக்கும். இதை வந்து கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ்லால நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபோர்ஸ் வோல்டேஜ்லன்னா நமக்கு தெரியும் எப்படி என்னென்ன காம்பனன்ட்ஸ் வந்து என்னென்ன மெக்கானிக்கல் காம்பனன்ட்ஸ் என்னென்ன எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸாக கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்துருக்குறோம், தியரி கிளாஸில் பார்த்துருக்குறோம். இப்போது அதோட நாலேஜ் நமக்கு தேவைப்படுது. ஒரு மாஸால் ஏற்படக்கூடிய, ஓகே, ஸோ இங்கே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குன்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டிக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி அப்போது நமக்கு வந்து இங்கே எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் இதை ரெப்ரசன்ட் பண்ணச்சில் அந்த பேராமீட்டர், ஓகே, இன்புட் பேராமீட்டர் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கணும்னா அவுட்புட்டில் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அவுட்புட் பேராமீட்டருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கணும். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் அவுட்புட் பேராமீட்டருக்கு ப்ரொபோஷனலாக இருக்கணும்னா நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
இங்கே இண்டக்டர் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஒரு மாஸ்னால் அதனால் அப்போசிங் ஃபோர்ஸுக்கு நம்ம இண்டக்டர் யூஸ் பண்ணலாம். இது டேஷ்பாட்டுக்கு நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம், ஸ்ப்ரிங்குக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம். நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஃபோர்ஸ் வோல்டேஜ் லாவில் மாஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா இண்டக்டர் யூஸ் பண்ணுவோம், டேஷ்பாட்டுக்கு ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுவோம், ஸ்ப்ரிங்குக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட். அப்போசிங் டோட்டல் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் டி, அதை ரிப்ளேஸ் பண்ணுறது தான் இங்கே டோட்டல் வோல்டேஜ் இ ஆஃப் டி. ஓகே, தென் அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு மாஸ் M1 எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா L1 அப்படிங்கிற இண்டக்டர் மூலமாக ரிப்ளேஸ் பண்ணுறோம். அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு டேஷ்பாட் இருக்கு இல்லையா, டேஷ்பாட்டுக்கு B1க்கு பதில் நம்ம ரெசிஸ்டர் R1. இப்போது இந்த மாஸ் M1 சரி, தென் டேஷ்பாட் B1 சரி, இந்த பாடி ஃபஸ்ட்டு பாடி மாஸ் M1 இருக்கிற அந்த ஃபஸ்ட்டு பாடி கூட மட்டுமே அட்டாச் ஆகிருக்கு. அது காமனான விஷயம் கிடையாது. ஓகே, இந்த சர்க்யூட்டில் பார்த்தா தெரியும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தா தெரியும். கொஸ்டினில் இது அப்ளைட் ஃபோர்ஸ் எஃப் ஆஃப் டிங்கிறது அப்ளைட் ஃபோர்ஸ். அதே இது இந்த அப்போசிங் ஃபோர்ஸ் வந்து டியூ டு மாஸ் M1 இருக்கு இல்லையா, இதுவும் சரி, இந்த டேஷ்பாட் B1 சரி, இது வந்து அந்த பாடி M1 கூட அட்டாச் ஆகிருக்கு. அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் M1 மட்டும். ஓகே, ஸோ இது வந்து காமனான பேராமீட்டர்ஸ் கிடையாது. அதனால இந்த இண்டக்டரும் ரெசிஸ்டரும் என்ன பண்ணுறோம், அந்த மாஸ்னால் வரக்கூடிய இண்டக்டரையும் மாஸ்னால் வரக்கூடிய அந்த டேஷ்பாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அந்த ரெசிஸ்டரையும் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணிடுறோம். ஓகேவா, தென் அடுத்தது என்னெல்லாம் காமனாக இருக்கோ அதை வந்து பேரலாக கனெக்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த டயக்ராம் படி என்னெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்ப்ரிங் K1 காமனாக இருக்குது, அதேமாதிரி டேஷ்பாட் B12 காமனாக இருக்குது. இப்போ டேஷ்பாட் B12 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு நம்ம ரெசிஸ்டர் யூஸ் பண்ணோம் R12. அதேமாதிரி ஸ்ப்ரிங் K1 நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது ஒரு கெப்பாசிட்டர் C1 வச்சு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அதை என்ன பண்ணணும்னா காமன் டு போத் லூப் 1 அண்ட் லூப் 2 அதுக்கு காமனாக கொடுக்கணும். ஸோ காமனாக கொடுக்குறோம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே கனெக்ட் பண்ணிடுறோம். B12 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் R12 இது, தென் ஸ்ப்ரிங் K1 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் C1 இது. ஓகே, ஸோ இப்போது இந்த சர்க்யூட்டில் இப்போது வோல்டேஜ் இருக்கு இல்லையா, இ ஆஃப் டிங்கிற வோல்டேஜ் இருக்குது. இதனால் ஒரு கரண்ட் I1ங்கிறது ஜெனரேட் ஆகுது. இந்த I1ங்கிற கரண்ட் இப்படியே பாஸ் ஆகுது. ஓகே, தென் இந்த லூப் வந்தோடனே இந்த நோடு வந்தோடனே, ஓகே, இந்த நோடு வந்தோடனே என்ன ஆகுது, கரண்ட் இங்கே பிரியுது, இங்கே கொஞ்சம் கரண்ட் பிரியுது, இங்கே கொஞ்சம் கரண்ட் பிரியுது இந்த பிரான்ச்சில். ஓகே, ஸோ இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட்டை நம்ம I2ன்னு வைக்கிறோம். இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட்டை நம்ம என்ன வைக்கிறோம் அப்படின்னா I2 வைக்கிறோம். அப்போது இந்த பிரான்ச்சில் போகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்குன்னா I1 மைனஸ் I2 இருக்கும். ஓகே, நம்ம இந்த லூப் 1 வித் ரெஸ்பெக்ட் டு லூப் 1 பார்க்கச்சுல. ஓகே, ஸோ இப்போது இந்த லூப் 1க்கு நம்ம கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணோன்னா எப்போவுமே வோல்டேஜ் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ், பேரலாக கனெக்ட் ஆகிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எப்படி இருக்குன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், கரண்ட் வேறு இருக்கும். ஓகே, ஆனால் சீரீஸாக கனெக்ட் ஆகக்கூடிய காம்பனன்ட்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து வேரி ஆகும், கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. ஓகே, ஆனால் கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போது L1 சரி, இப்போ இந்த லூப் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா L1 சரி R1 சரி எப்படி இருக்குது அப்படின்னா சீரீஸில் இருக்குது. ஸோ அதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய கரண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், I1 இருக்கும். இப்போ L1க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இப்போ லூப் 1ல் என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா L1 இருக்குது, R1 இருக்குது, R12 இருக்குது, C1 இருக்குது. இவ்வளோ 4 காம்பனன்ட்ஸ் இருக்குது. ஓகே, இந்த லூப் 1ல் இப்போது இந்த 4 காம்பனன்ட்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜை நம்ம ஆட் பண்ணணும். ஓகே, ஸோ L1க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எப்படி, L1 இன்ட்டு dI1 டிவைடட் பை dt. ஏன்னா அந்த L1க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னென்னா I1. ஸோ அதுக்கு வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா L1 இன்ட்டு dI1 டிவைடட் பை dt. அதேமாதிரி இந்த ரெசிஸ்டர் R1க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா R1 இன்ட்டு I1. இது ஓம்ஸ் லா, V ஈக்குவல் டு IR. ஓகே, ஸோ R1 இன்ட்டு I1. அதேமாதிரி இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸ் R12க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும்னா R12 இன்ட்டு I1 மைனஸ் I2. ஏன்னா இது வந்து காமன் டு போத் லூப் 1 அண்ட் லூப் 2ங்கிறதுனால I1 மைனஸ் I2 வருது, இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் போத் த கரண்ட்ஸ். ஓகே, அதேமாதிரி இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 1/C1 இன்ட்டு இன்டெகிரேஷன் ஆஃப் I1 மைனஸ் I2 dt.
ஓகே. ஸோ என்கிட்ட இந்த C1 வந்து காமனாக இருக்கிறதுனால அதை இன்டெகிரேட் பண்ணிச்சு நம்ம இந்த ரெண்டு லூப்பில் இருக்கிற கரண்ட்டும் கன்சிடர் பண்ணோம். ஏன்னு கேட்டால் இந்த C1க்கு அக்ராஸாக I1 இந்த டைரக்ஷன்லையும் I2 இந்த டைரக்ஷன்லையும் ஃப்ளோ ஆகும். ஓகே. ஸோ இதுதான் இதோட ரீசன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுறதுனால. அதே மாதிரி தான் இந்த ரெசிஸ்டருக்கும் I1 வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும், I2 வந்து இப்படி வந்து இந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகும். ஓகே. ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸாக என்ன கரண்ட் இருக்கும் அதுதான் அந்த காம்பனண்ட்க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகும். அதை வச்சு நம்ம அதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஸோ இது எல்லா வோல்டேஜும் இந்த இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸில் இருக்கிற வோல்டேஜெலாம் நம்ம இங்கே எடுத்துட்டோம்னா இது எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா டோட்டல் அப்ளைடு வோல்டேஜுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். டோட்டல் அப்ளைடு வோல்டேஜ் தான் EFT. ஓகே. ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனும் நம்ம மாஸ் 1க்கு மெக்கானிக்கல் சிஸ்டமில் மாஸ் 1க்கு ஒரு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருப்போம். ரெண்டுத்துமே அனலைஸ் பண்ணோம்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து நம்ம இதே மாதிரி ரெண்டாவது லூப்புக்கும் எழுதுவோம். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் அனாலாகஸ் சர்க்யூட் ஆஃப் மெக்கானிக்கல் சிஸ்டம்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இப்போ லூப் 2க்கு பார்ப்போம். லூப் 2ல் பாடி மாஸ் M2ல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா அப்போசிங் ஃபோர்ஸ், அந்த மாஸ்னால ஒரு அப்போசிங் ஃபோர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு டேஷ்பாட் B2வும் இருக்குது, B12வும் இருக்குது. அதே மாதிரி ஸ்ப்ரிங் K2வும் இருக்குது, K1ம் இருக்குது. ஓகே. இதில் B12ங்கிற டேஷ்பாட்டும் K1ங்கிற ஸ்ப்ரிங்கும் காமனாக இருக்குது. ஓகே. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே எலக்ட்ரிக்கல் சிஸ்டமை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுல K1ம் B12வும் நம்ம ஏற்கனவே வரைஞ்சாச்சு. ஓகே. எப்படி வரைஞ்சிருக்கோம்? K1ங்கிறத ஒரு கெப்பாசிட்டர் மூலமும் B12ங்கிறத ஒரு ரெசிஸ்டர் மூலமும் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு ஒரு காமனான லூப்பில் போட்டுட்டு. இப்போ மிச்சம் இருக்கிற காம்பனன்ட்ஸ் என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த மாஸ் M2வை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டக்டர், அதுக்கப்புறமேட்டு இந்த B2வை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய டேஷ்பாட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் K2 அப்படிங்கிற அந்த ஸ்ப்ரிங்கை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர். இது எல்லாமே M2 கூட மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கனெக்ட் ஆகிருக்கு, காமன் கிடையாது. அப்போ இது எல்லாமே எப்படி போடணும் அப்படின்னா சீரீஸில் போட்டுடணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம சீரீஸில் போட போகிறோம். ஓகே. ரைட். ஸோ மாஸ் M2 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இண்டக்டர், டேஷ்பாட் B2 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டர் R2, ஸ்ப்ரிங் K2 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டர் C2. ஓகே. ஸோ இப்போ லூப் 2க்கு நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணி மெஷ் ஈக்குவேஷன் எழுத போகிறோம். L2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்ன இருக்கும் அப்படின்னா L2. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி இந்த பிரான்ச்சில் I2ங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஓகே. ஸோ இங்கே வேறு எதுவும் சர்க்யூட் பிரான்ச் இல்லாதனால அந்த I2 கரண்ட் எப்படி இருக்குன்னா இப்படி வந்து இப்படி போயிடும். ஓகே. இந்த லூப்பில் ஃப்ளோ ஆகும். ஓகே. ஸோ L2க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னென்னா I2. அப்போது L2க்கு அக்ராஸாக எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னா L2 × dI2/dt. அதே மாதிரி ரெசிஸ்டர் R2க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2. அப்போ R2க்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குன்னா R2 × I2. அதே மாதிரி கெப்பாசிட்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் I2. அப்போ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 1/C2 × integration of I2 dt. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் ரெண்டு காம்பனண்ட் இருக்குது, C1 இருக்குது. இந்த லூப் 2க்கு இன்வால்வ் ஆகிற C1 இருக்குது, R12 இருக்குது. ஸோ C1ங்கிற கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னென்னா I2 - I1. அப்போ அதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ், அதுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோன்னா 1/C1 × integration of I2 - I1 × dt. அதேமாதிரி ரெசிஸ்டர் R12க்கு அக்ராஸாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னென்னா I2 - I1. அப்போ அதிலுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து R12 × I2 - I1. ஓகே. ஸோ இப்போ இதில் எதுவுமே நம்ம EMF இல்லாதனால, இந்த லூப்பில் எதுவுமே அப்ளைட் EMF அப்ளைட் வோல்டேஜ் இல்லாதனால இந்த இண்டிவிஜுவல் காம்பனன்ட்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் எல்லாம் ஆட் பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னா 0. ஓகே. ஸோ இப்போ நமக்கு இந்த மெஷ் ஈக்குவேஷன், இந்த ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டோட மெஷ் ஈக்குவேஷன்ஸ் 2 ஈக்குவேஷன்ஸ் கிடச்சிருக்கு. இதையும் இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமில் உள்ள ஈக்குவேஷன்ஸ் நம்ம இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸையும் கம்பேர் பண்ணோம்னா ரெண்டுமே ஒரே ஈக்குவேஷனாக இருக்கும், ஐடென்டிக்கல் ஈக்குவேஷனாக இருக்கும். இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் வந்துடலாம்னா நம்ம இந்த சர்க்யூட் இருக்கு இல்லையா, இப்போ இந்த சர்க்யூட் வந்து ஃபோர்ஸ் வோல்டேஜ் எலக்ட்ரிக்கல் அனலாகஸ் சர்க்யூட் ஆஃப் அந்த மெக்கானிக்கல் சிஸ்டமில் கொஸ்டினில் கொடுக்கப்பட்ட மெக்கானிக்கல் சிஸ்டம் அப்படிங்கிற கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். இதே மாதிரி ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட் எப்படி டிரைவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்னு வரச்சில் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன நாலேஜ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா பேரலாக இருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து சேம், ஆனால் கரண்ட்டு டிஃபரெண்ட்டு.
ஓகே. ஸோ இந்த ஒரு இது தென் ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட் டிசைன் பண்ணச்சில் நம்ம என்ன சோர்ஸை யூஸ் பண்ணுவோம்னா கரண்ட்டை சோர்ஸாக யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ கரண்ட்டை சோர்ஸாக யூஸ் பண்ணோம். அதேமாதிரி எத்தனை நோடு இருக்கணும், அது ஒரு முக்கியமான விஷயம். இங்கே எத்தனை நோடு இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை பாடி இருக்குது நமக்கு மெக்கானிக்கல் சிஸ்டமில் 2 பாடி இருக்கிறதுனால நமக்கு இங்கே 2 நோடு இருக்கணும். ஓகே. ஸோ அந்த சர்க்யூட்டை பார்ப்போம். அதேமாதிரி இன்னொரு விஷயம், இங்கே வந்து அப்போசிங் ஃபோர்ஸ் டியூ டு மாஸை ரெப்ரசென்ட் பண்ண ஃபோர்ஸ் வோல்டேஜில் மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம இண்டக்டர் வச்சோம். அதே இது ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்டில் மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வைக்க போகிறோம்னா கெப்பாசிட்டர் வைக்க போகிறோம். அதேமாதிரி டேஷ்பாட்டை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்லேயும் சரி ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்லேயும் சரி நம்ம டேஷ்பாட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ரெசிஸ்டர் வச்சு தான் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஸ்ப்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்டில் நம்ம கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணோம். ஆனால் ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்டில் இண்டக்டர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே ஸ்ப்ரிங்க்கும் மாஸ்க்கும் தான் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்டில் மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு இண்டக்டர் யூஸ் பண்ணுறோம். அதே இது ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்டில் மாஸை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதேமாதிரி ஸ்ப்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்டில் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ண போகிறோம். அதே இது ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்டில் என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா இண்டக்டர் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ். இதை நம்ம பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ பாடி ஆஃப் மாஸ் M1ல என்னெல்லாம் மெக்கானிக்கல் சிஸ்டமில் என்னெல்லாம் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ பாடி ஆஃப் மாஸ் M1 இங்கே இருக்குது. இந்த M1 கூட அப்ளைடு ஃபோர்ஸ் இருக்குது F(t). ஓகே. இந்த F(t) தான் நம்ம வந்து கரண்ட் சோர்ஸாக கன்சிடர் பண்ணுவோம் I(t). ஏன்னா இப்போ ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட் டிசைன் பண்ண போகிறதுனால கரண்ட் சோர்ஸ் கன்சிடர் பண்ணிக்க போகிறோம் I(t). ஓகே. ஸோ மற்றபடி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாஸ் M1 ரீப்ளேஸ் பண்ணுறது கெப்பாசிட்டரால் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். தென் டேஷ்பாட்டை B1ங்கிற டேஷ்பாட்டை நம்ம ரெசிஸ்டர் R1ஆல் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். B12ங்கிற டேஷ்பாட்டை ரெசிஸ்டர் R12ஆல் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். K1ங்கிற ஸ்ப்ரிங்கை இண்டக்டர் L1ஆல் ரிப்ளேஸ் பண்ண போகிறோம். இது ஒன்று. தென் இங்கே காமனாக பார்த்தோம்னா இங்கே வந்து நமக்கு 2 பாடி இருக்கிறதுனால 2 நோடு கண்டிப்பாக இருக்கணும். ஓகே. அதேமாதிரி இங்கே எதெல்லாம் காமன் காம்பனன்ட்ஸோ அதெல்லாம் நம்ம சீரீஸில் கனெக்ட் பண்ணுவோம். ஃபோர்ஸ் வோல்டேஜில் பேரலில் கனெக்ட் பண்ணணும். ஃபோர்ஸ் கரண்ட்டில் எதெல்லாம் காமனான காம்பனன்ட்ஸோ அதெல்லாம் சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், இப்போது எதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவாக அந்த ஒரே ஒரு பாடிக்கு மாத்திரம் இருக்கோ காமனாக இல்லாமல் அதெல்லாம் பேரலில் கனெக்ட் பண்ணிவிட்டு காமனாக என்னெல்லாம் காம்பனன்ட்ஸ் இருக்கோ அதெல்லாம் சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். இப்போ காமனாக என்னெல்லாம் இருக்குன்னா இந்த ஸ்ப்ரிங் இருக்குது, இந்த டேஷ்பாட் B1 இருக்குது. ஸ்ப்ரிங்கை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது இண்டக்டர் L1, இந்த டேஷ்பாட்டை B12 ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது ரெசிஸ்டர் R12. ஸோ இந்த K1 B12 அதாவது இண்டக்டரையும் ரெசிஸ்டர் R12ஐயும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும்னா சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஓகே. ஆனால் சீரீஸ்னால் இது ரெண்டையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணிடக்கூடாது. ஓகே. இந்த போர்ஷனுக்கு இதை சீரீஸில் கனெக்ட் பண்ணணும். ஓகே. மற்றபடி இந்த B1ஆக இருக்கட்டும், இந்த மாஸ் M1ஆக இருக்கட்டும், அதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு F(t)ங்கிற சொல்லக்கூடிய எலக்ட்ரிக்கல் சிஸ்டமில் கரண்ட் சோர்ஸ் வரும். அந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலில் கனெக்ட் பண்ணணும். ஏன்னா இது வந்து இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே மாஸாக இருக்கட்டும், இந்த டேஷ்பாட் B1ஆக இருக்கட்டும், அந்த பாடியும் M1ங்கிற பாடிக்கு மட்டுமே சொந்தமானது. ஓகே. ஸோ அதனால் அதை பேரலில் கனெக்ட் பண்ணணும். ஓகே. இதில் ஃபோர்ஸ் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்டில் ஃபோர்ஸ் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்டில் நம்ம இதெல்லாம் சீரீஸில் கனெக்ட் பண்ணிடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து கண்டிப்பாக அவசியமாக தேவைப்படும். ஓகே. இப்போ இந்த சர்க்யூட்டை பார்ப்போம், அதில் புரிஞ்சிடும். ஓகே. இங்கே ஃபோர்ஸ் வோல்டேஜில் பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் அந்த F(t)க்கு மட்டும் சொந்தமாக பாடி M1க்கு மட்டும் சொந்தமாக அதை சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே ஃபோர்ஸ் கரண்ட்டில் இருக்கா, ஃபோர்ஸ் கரண்ட்டில் எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா எதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவ் அந்த பாடி M1க்கு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ பாடி M1க்கு மட்டும் கனெக்ட் ஆகிருக்கிறது அதோட மாஸ். ஓகே. ஸோ மாஸ் M1 அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டரை நம்ம பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதேமாதிரி டேஷ்பாட் B1ம் பாடி M1க்கு மட்டுமே அது வந்து அப்ளை பண்ணப்படுது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ரெசிஸ்டரை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. தென் எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா B12 அப்படிங்கிற ஒரு டேஷ்பாட் காமனாக இருந்துச்சு. அதேமாதிரி ஸ்ப்ரிங் K1 அப்படிங்கிற ஸ்ப்ரிங் காமனாக இருந்துச்சு. ஓகே. ஸோ இந்த 2 காமன் காம்பனன்ட்ஸை நம்ம இது வரைக்கும் கனெக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த போர்ஷனுக்கு சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் டேஷ்பாட்டை B12 ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய R12ஐயும்
தென் ஸ்ப்ரிங் K1 ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய இண்டக்டர் L1ஐயும் நம்ம இது ரெண்டுத்தையும் பேரலாக கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த மொத்த யூனிட்டையும் ஓகே இது வரைக்கும் கனெக்ட் பண்ணக்கூடிய இந்த இன்புட் போர்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இன்புட் போர்ஷனில் நோட் 1 ஓகே இந்த போர்ஷனுக்கு நம்ம எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம்னா சீரீஸாக கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகே ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு டவுட் வரலாம். இப்போ நோடு இது ஒன்று இங்கே 2 நோடு இருக்குது அப்படின்ட்டு. ஓகே எப்படி இது ஒரு நோடு தென் இது ஒரு நோடு, இப்படி 2 நோடு இருக்குது அப்படிங்கிற டவுட் வரலாம். ஓகே ஸோ இது 2 நோடு கிடையாது, ஒரே நோடு தான். என்ன ரீசன் அப்படின்னா இப்போது வோல்டேஜ் வந்து பேரலாக கனெக்ட் இருக்கக்கூடிய காம்பனண்ட்டுக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் எல்லாமே சேம். இது வந்து நமக்கு தெரியும், கரண்ட்டு தான் மாறுபடும். அப்போது இப்போ இது V1 இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த கனெக்ஷன் வந்து நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இது I of t தென் இதுக்கு அக்ராஸாக இங்கே நோடு இருக்குது. இந்த நோடில் C1ங்கிற கெப்பாசிட்டரும் கனெக்ட் ஆகிருக்கு, தென் R1 அப்படிங்கிற ரெசிஸ்டரும் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை எப்படி பார்க்கலாம், இதுதான் இந்த நோட் V1. ஸோ ஒரே நோடு தான். ஓகே ஸோ 2 நோடு, இந்த 2 பாயிண்ட்டுக்கும் வோல்டேஜ் சேமுங்கிறதுனால நம்ம இதை ஒரே நோடாக தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா, அதேமாதிரி தான் இங்கே இந்த நோடு V2லையும். ஓகே ஸோ இந்த பாயிண்ட்டு இங்கே இங்கே கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சரி, ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சரி, இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜும் சரி, எல்லாமே சேம் தான். ஓகே ஸோ இப்போ நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லாம் அப்படி என்னென்னா ஒரு நோடு இருக்குன்னா அந்த நோடுக்கு கூட அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் ஆல் த கரண்ட் வந்து 0. ஸோ அந்த நோடை நோக்கி பாயிற கரண்ட்டும் சரி, அந்த நோட்லேருந்து வெளியே போகிற கரண்ட்டும் சரி, எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு வரக்கூடியது வந்து 0வாக இருக்கும். இப்போ இந்த நோடு இங்கே நோடு V1க்கு வருவோம். இந்த நோடுல நோக்கி பாயக்கூடிய கரண்ட் என்னெல்லாம் இருக்குன்னா I of t. ஓகே அதே இது எந்த மாதிரியான கரண்ட்டு வெளியே போகுது அப்படின்னா இந்த கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக கரண்ட் வெளியே போகுது, ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக கரண்ட் வெளியே போகுது, தென் இந்த காம்பினேஷனுக்கு அக்ராஸாக கரண்ட் வெளியே போகுது. ஓகேவா, ஸோ இப்போ இது எல்லாமே ஆட் பண்ணோன்னா இது எல்லாமே எதுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா I of tக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இப்போது கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக என்ன கரண்ட் இருக்குன்னு பார்க்கணும். ஓகே ஸோ கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ண போகிறோம். கெப்பாசிட்டருக்கு C1க்கு அக்ராஸாக என்ன கரண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா C1 into dV1/dt. ஓகே ஸோ கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் வந்து V1, அப்போ கெப்பாசிட்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் C1 into dV1/dt. ஓகே அதேமாதிரி இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் V1, அப்போ ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் நம்ம ஓம்ஸ் லா படி என்ன அப்ளை பண்ணுறோன்னா V/R, I = V/R, ஸோ 1/R1 into V1. ஓகே தென் அதேமாதிரி இந்த ரெசிஸ்டர் R1 காமன். ஓகே தென் R1 காமன்ங்கிறதுனால இதுக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னென்னா V1 - V2. ஸோ இந்த R12ல் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னென்னா 1/R12 into V1 - V2. ஓகே அதேமாதிரி இந்த இண்டக்டர் காமன், இந்த இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் என்னென்னா V1 - V2. ஸோ இந்த இண்டக்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்குன்னா 1/L1 into integration of V1 - V2 into dt. தட் இஸ் ஈக்குவல் டு இப்போ இது எல்லாமே அவுட் ஃப்ளோயிங் கரண்ட். அப்போது இன்ஃப்ளோயிங் கரண்ட் என்ன I of t, தட் இஸ் ஈக்குவல் டு I of t. ரைட்டா, இப்போ இதே மாதிரி நோட் V2க்கு பார்ப்போம். ஸோ நோட் V2ல கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ், இந்த கெப்பாசிட்டர் C2க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னென்னா V2. ஸோ இதில் ஃப்ளோ கூடிய கெப்பாசிட்டர் வழியாக ஃப்ளோ கூடிய கரண்ட் என்னென்னவாக இருக்கும் C2 into dV2/dt. அதேமாதிரி இந்த ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் V2, அப்போ ரெசிஸ்டரில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்ன இருக்குன்னா 1/R2 into V2. அதேமாரி இந்த இண்டக்டருக்கு அக்ராஸாக இருக்கக்கூடிய வோல்டேஜ் V2. ஓகே ஸோ இந்த இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னா 1/L2 into integration of V2 dt. ஓகே இப்போது இந்த நோடுக்கு இந்த யூனிட்டும் காமன் தான். ஓகே தென் R12க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னென்னா இப்போ V2 - V1. முதல்ல நம்ம நோட் 1க்கு எடுக்கச்சில் V1 - V2ன்னு எடுத்துருந்தோம். இப்போ நோட் 2க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால நோட் 2ல் இருக்கிற பேராமீட்டரை பாசிட்டிவ்லையும் நோட் 1ல் இருக்கிற பேராமீட்டரை நெகட்டிவ்லையும் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணோம். ஸோ R12க்கு அக்ராஸாக இருக்கிற வோல்டேஜ் என்னென்னா V2 - V1. அப்புறம் அதில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்குன்னா 1/R12 into V2 - V1. இது ஓம்ஸ்ல அப்படி தான், ஓம்ஸ்ல தான் I = V/R, அதை கான்செப்ட் படி தான் V2 - V1 /R12. இப்போது அதே மாதிரி இந்த இண்டக்டர் L1 காமனாக இருக்குது. இதுக்கு அக்ராஸாக என்ன வோல்டேஜ் இருக்குன்னா V2 - V1ங்கிற வோல்டேஜ் இருக்குது. ஸோ இந்த இண்டக்டர் வழியாக ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் என்னவாக இருக்குன்னா 1/L1 into integration of V2 - V1 into dt. ஓகே ஸோ இதில் வந்து எந்த கரண்ட் சோர்ஸும் இல்லாதனால இது எல்லாத்தையுமே நம்ம
சம் பண்ணோன்னா நமக்கு வரக்கூடிய ஃபைனல் ஆன்சர் என்னவாக இருக்கும்னா 0வாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வந்து நோடல் ஈக்குவேஷன். நம்ம கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்டில் அப்ளை பண்ணி நோடல் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு நோடல் ஈக்குவேஷனையும் நம்ம மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு உள்ள டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணோம்னா அந்த ரெண்டு ஈக்குவேஷன் மெக்கானிக்கல் சிஸ்டமில் ரெப்ரசென்ட் பண்ண அந்த ரெண்டு டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனையும் இந்த ரெண்டு நோடல் ஈக்குவேஷனும் ரெண்டுமே ஐடென்டிக்கலாக தான் இருக்கும். ஸோ நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரலாம் அப்படின்னா, இந்த ஃபோர்ஸ் கரண்ட் அந்த மெக்கானிக்கல் சிஸ்டமை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் கரண்ட் ஈக்குவலண்ட் சர்க்யூட், எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்ட் சர்க்யூட் வந்து இதுதான் அப்படின்னு நம்ம கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஓகே, ஸோ இதுதான் விஷயம். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி நம்ம வந்து ஒரு டார்க்கு ஒரு மெக்கானிக்கல் ரொட்டேஷனல் சிஸ்டமை எப்படி ஃபோர்ஸ் வோல்டேஜ்லேயும் டார்க் வோல்டேஜ் அனலாகஸ் சர்க்யூட்லேயும் டார்க் கரண்ட் அனலாகஸ் சர்க்யூட்லேயும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி நம்ம வந்து இது எப்படி ஷார்ட்கட்டில் டிட்டர்மைன் பண்ணுறது, ஒரு மெக்கானிக்கல் சிஸ்டம் கொடுத்துட்டாங்க, டைரெக்டாக அதுலேருந்து ஃபோர்ஸ் வோல்டேஜ் சர்க்யூட்டோ ஃபோர்ஸ் கரண்ட் சர்க்யூட்டோ இல்லை டார்க் கரண்ட் சர்க்யூட்டோ டார்க் வோல்டேஜ் சர்க்யூட்டோ எப்படி டைரெக்டாக எழுதுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களையும் நம்ம பின்வரும் வீடியோக்குள்ளே பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.